இலங்கை இராணுவத்தினரும் போலீஸாரும் வந்து மறிச்சிருக்கணும். கோணேஸ்வர கோயிலுண்ட பிரசாதம் வந்திருக்கு. அங்கிள் அப்போ பின்னேரமா டொல்ஃபின் பார்ப்போம். இப்போ மட்டக்களப்பு வரீங்க, இப்போ மட்டக்களப்பு வாரீங்கன்னு சொல்லி நான் உலகமய யுத்தம் அந்த டைமில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜப்பானால் குண்டு போடப்பட்டிருக்கு. திருகோணமலை வந்ததுலேருந்து நான் அதிகளவாக வந்து கடற்கரையில் டெண்டை போட்டுட்டு தான் படுத்து கொண்டிருக்கிறேன். அவங்களுக்காக ஏற்ற மாதிரி நாங்கள் ரைட் ஏண்ணா சந்திப்பு வந்திருப்பேன். யாழ்ப்பாணம் வந்தால் சொல்லுங்க, கோலடிங்க. கணக்கு பேர் வந்திருக்கணும், கணக்கு வெளிநாட்டு பயணிகள். இது வந்து 1834 கட்டப்பட்டிருக்கு. கட்டில் வந்து மோடிஃபை பண்ணி வச்சுருக்கார். அந்த இடத்தை சிக்கனமாக பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குது. இதில் ஒரு ஊஞ்சல் வச்சு மேலே வந்துட்டு வடிவான தாவரங்கள். இது வந்து காளி கோயில். அந்த காளி கோயில் அடியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். 2 நாளாக தொடர்ந்து கோல் அடித்து கொண்டிருந்தவர் கட்டாயம் வந்து சந்திங்கன்னு சொல்லி. அப்போ மற்ற திருவிழா டைமில் தான் இங்கே வந்துட்டு எடுத்து கொண்டாந்து வச்சு சிலை எடுத்து வைப்பீங்க. திருப்ப இங்கே வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்கீங்க. ஜெரனுக்கு முழுப்பணியை நீக்கிறாங்க. சோலரில் இதண்டக்கூடிய மாதிரி சின்னனா மூட்டர் இருக்குது. கப்பலை வெடிக்க வைக்கிறதுக்கு பொம் பண்ணி விளையல. அப்போ ஃப்ளைட்டு எவ்வளோ சேர்த்து வந்து புகை கொடுக்க எங்களோட நிற்கிறார்கள் எல்லாருமே வெளிநாடு போய் தப்பிட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது நான், பிறவியின், துஜி, இப்போ இப்படி ஒரு கொஞ்சம் பேர் தான். நீயும் போக போறியா, நிற்க போறியா? இல்லை, நீ வெட்டி குடிச்சு கொண்டிருக்கிறோம். எப்படி? காலை வணக்கம் மக்களே. நேரம் சரியா 5:10. பர்த்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு வந்து கேம் விளாட ஃப்ரீ பண்ணுவாங்க. இப்போ பர்த்டேன்னா புக் பண்ணாங்கன்னு சொன்னால் நாங்கள் செலிப்ரேஷன் ரெடி பண்ணுவோம். அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு நாங்கள் ஃப்ரீயும் கொடுப்போம். என்னோட கேம்பஸில் படித்த படியின் ஒருத்தன் இங்கே வந்துட்டு சுமார் கேம் சென்டர் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேன் பயணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிறோம். திருகோணமலையில் வந்து கிட்டத்தட்ட 8-9 நாட்களுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருகோணமலையில் குறிப்பாக மனையாவளி என்ற பகுதியில் இருக்கிறோம். விடிய வந்து டால்ஃபின் வாட்சிங் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நாங்கள் இன்றைக்கு மனையாவளி கடற்கரையில் பாபிக்கு போட போகிறோம். அதே இதில் எங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூபா டைவிங், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் வாட்சிங் கூட்டிகிட்டு போனேன். இந்த ஜெனானாண்ட கிலோன்ஸ் வேல்ஸ் என்ற அந்த ஸ்கூபா டைவிங் சென்டர்லாம் நிற்கிறோம். அந்த அண்ணன் மாதிரி எல்லாருமே எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதால் அவையோட சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு இரவுக்கு பீச் அடியில் வந்துட்டு பாபிக்கு போட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா டவுனுக்கு ஒரு போக போகிறோம். டவுனுக்கு போயிட்டு என்னுடைய பல்கலைக்கழக நண்பர் ஒரு ஆள் இருக்கேன். ஸோ அவர் வந்துட்டு கூப்பிட்டு இருந்தார். நாங்கள் வந்த முதல் நாள்லேருந்தே அடித்து கொண்டு இருந்தவன். அவனுக்கும் வந்துட்டு ஐடி கம்பெனி ஒன்று வச்சுருக்கிறோம். அதே இடத்துல அதோடையே சேர்ந்து ஒரு கேமிங் சென்டரும் செய்கிறார். அதால் வந்துட்டு சந்திக்க முடியாத டைம் இப்போ கடையில் ஆக்கள் இல்லை. அதால் நாங்கள் அங்கே போயிட்டு சந்திக்க போகிறோம். கொஞ்சம் இதில் நிற்கிறத விட அங்கே போயிட்டு நாங்கள் சும்மா கேம்ஸ் ஏதாவது விளையாடலாம்னு பார்க்குறேன். PS5 அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. நான் இது வரைக்கும் விளையாடினதில்லை. இப்போ நாங்களுமே தொடர்ந்து வீடியோக்கள் ரெண்டு தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதால் எங்களுக்கு முன்னே கொஞ்சமாக ரிலாக்ஸ் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக நாங்கள் இதில் இருந்துட்டு டவுனுக்கு போயிட்டு அங்கே சந்திச்சுட்டு நாங்கள் வர போகிறோம். அதோட குறிப்பாக நாங்கள் இலங்கையில் இப்போ எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம், கஜன் வ்ளாக்ஸ் என்ற டிக்டாக் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜெரின் என்ற ஐடியிலையுமே டிக்டாக்ல போட்டுக்கொண்டிருக்கா. மறக்காமல் நாங்கள் இலங்கையில் இந்த பகுதியால் வாரமாட்டது நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் அதோட எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக கால் பண்ணுறீங்க, எப்போ மட்டக்களப்பு வரீங்க, எப்போ மட்டக்களப்பு வாரீங்கன்னு சொல்லி. நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குற டைமில் நாங்கள் மட்டக்களப்பு வாரத்துக்கு ஜோதிச்சு கொண்டிருக்கிறோம். என்ற திருகோணமலையில் நாங்கள் எல்லா டூரிஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லா விஷயங்களுமே காட்டிட்டோம். இன்னும் 1-2 சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். எலிமெண்ட்டாக அதையும் காட்டிட்டு நாங்கள் அடுத்த மாவட்டத்துக்கு பயணம் செய்ய போகிறோம். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோவும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நாங்கள் இதில் என்ன அப்படியே பயணத்தை ஆரம்பிப்போம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் மனையாவளியில் நின்றுட்டாங்க. மனையாவளியில் இருந்துட்டு இங்கே ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட கேம்பஸில் படித்த படியின் ஒருத்தன் இங்கே வந்துட்டு சுமார் கேம் சென்டர் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். அந்த PS5 கேம்ஸ் மற்ற கேம்ஸ் எல்லாம். ஸோ கோல் அடிச்சிருந்தவன் சந்திக்கணும். வந்த இடத்துல அவங்கள சந்திக்காமல் போகிறது அழகு இல்லை. அதால் உள்ளே போயிட்டு சந்திப்போம். இதுதான் DMG ஆர்கேடுன்னு சொல்லி உள்ளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை போயிட்டு பார்ப்போம். ஆள் கோல் அடிச்சவர் உள்ள க்ரௌடாக இருக்கும். இப்போ பிஸியாக அனுப்பிறேன்னு நினைக்கிறேன். ஹலோ, எங்கே வணக்கம். கனகாலத்துக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். கேம்பஸ் முடிச்ச பிறகு கிடைக்க சந்திச்சது.
சரி வா உள்ளே போயிட்டு கேட்போம். உள்ளே வந்துட்டு வீடியோ கேம்ஸ் எல்லாமே இருக்குது. சும்மா பீச் அடியில் என்ன செய்கிறது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாட போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு விளையாட போறியா நீ? ஓகே விளையாடு. நீங்கள் எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் இதை ஓட மாட்டீங்க. ஓடி பாருங்க. ஃபஸ்ட்டாக ஜெரின் விளையாட போகிறான். நாம் நீ அமர்த்தணும்டா. நீ கீழேடா கால் அமர்த்துடா. அங்கே அதை அமர்த்து. நல்லா இருக்கு. கியர் அங்கால இருக்கு. கார் ஓடுற மாதிரி தான், சிமுலேட்டர் மாதிரி. அண்ணா இதுக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குண்ணா. எங்களோட வேனுக்கு பவர் ஸ்டியரிங் இல்லையா? கை கீர் மிஸ் ஆகுது. சரி, எங்களோட நிற்கிறார்கள் எல்லாருமே வெளிநாடு போய் தப்பிட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது நான், பிறவியின், துஜி, இப்போ இப்படி ஒரு கொஞ்சம் பேர் தான். நீயும் போக போறியா? நிற்க போறியா? இங்கே தானா? அடுத்தது புவனேஷ் அண்ணாவோட போகிறார். இன்றைக்கு ரிலாக்ஸ் டே. நாளைக்கு ட்ரிங்கோவை விட்டு வெளிக்கிட போகிறோம். இல்லை 2, 3, 1 இப்போ தான் ஸ்டார்ட். கியர் என்ன கையிலேயே மாத்துறீங்களா? ஸ்டியரிங்லேயே இருக்கா? ரைட். ஆல் வீடியோ கேம்லேயும் ஓடுது. இதில் வந்து PS4 இருக்குது, மேலே வந்து PS5 இருக்கா. மேலே போயிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் டாட் லைட் மாதிரி தெரியுது. உள்ளுக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்குது. அலஸ்டின் அண்ணையோட போகிறார். அலஸ்டின் அண்ணா இங்கே ஒரு இந்த கார் ரேஸ் நடக்கும் இல்லோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டார். ஓடுங்கண்ணே. ஃப்ளோர்லேயுமே இருக்குதாம் கேம் செய்கிறதுக்கு ஏற்ற இடம். எவ்வளோ காலம் ஸ்டார்ட் பண்ணி? ஆல்மோஸ்ட் 3 months. 3 மாதம் தான். நாட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி. இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு. சரியா? திருஞான சம்பந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. திருஞான சம்பந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ரைட் கிளிக் மொபைல் அதுக்கு ஜோனல் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ரைட் சொல்ல போகிறோம். சிவன் கோயிலில் இருந்து ஒரு 100 meters அந்த மாதிரி கிட்ட. ஓகே போவா. வா, உள்ளுக்கு நல்லா இருக்கு. இது என்ன PS5 இருக்கா? ஆஹா, உள்ளுக்கு நல்லா இருக்கு. நியோன் லைட்ல எல்லாம் வருது. PS5 ஸ்லிம் இருக்கு. எது இந்தியாலையா? இந்தியாவில் வந்து பூல் கேம் விளையாடுற அந்த பூல் டேபிள் இருக்குல்ல, அந்த கேம் இருக்கு. உள்ளுக்கு நல்லா இருக்கு. இதில் வந்துட்டு கடைசியாக இதில் PS5 ஆடாது. PS5 வந்து ஸ்லிம் மாடல் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு தான் லைஃப்பில் முதல் தடவையாக அது விளையாட போகிறேன். இந்த ஜோய்ஸ்டிக்கை வச்சுட்டு விளையாடுற கேம்ஸ். ரெஸ்லிங் இருக்குது. நானும் ஜெரின் ரெடியா? உங்களுக்கு அடிக்கிறதெல்லாம் ரெடியாக பார்த்தீங்களா? என்ன அடிக்கிறதெல்லாம் நிற்கிறான். ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் PS5 விளையாட போகிறோம்.
ஜெரனுக்கு முழுப்பணியை நீக்கிறாங்க. ஹாய் காட்டு சிக்னல். அடிக்கிறான் 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 கையனுக்கு அடிக்கிறான். ரெண்டு விட்டு அடிக்க அடிக்க விளையுது. காட்டிட்டேண்ணா அது காட்டங்க தான் வருது. கடைசியா வின் பண்ணிட்டோம். ரோமன் ரீன்ஸ் வின். ஜெரின் லாஸ்ட். ஜெரின் நீங்க தான். ஜெரினுக்கு அடிச்சு பிடிக்கிறாங்க. ஜெரினுக்கு அடிச்சு விழுத்தாச்சோ. நீ லாஸ்ட். உனக்கு தான் நான் அடிச்சு விழுத்திட்டேன். நானும் தான் முதல் தடவை. நல்லா இருக்கு, நல்ல ஃபன்னா இருக்கு. ஓகே, புவனேஸ்வர் நான் வழுக்கிறோம். இங்க பாருங்க, புவனேஸ்வர் நான் வழுக்கிறேன். இருங்க என்ன அடி விழுது காயில நாங்கள் கடவுளே. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பூல் கேம் இருக்குது. பூல் கேமுமே நாங்கள் பழகிறோம் சும்மா. இது வந்துட்டு முந்தி குளம்ல போய் ஒருக்கா பழகின ஞாபகம். இந்த இதுக்கு டேக்கில் வச்சுட்டு இப்படி அடிக்கிறது அவ்வளோவெல்லாம் தெரியாது. சும்மா நோமலாக இந்த சொலிட் ஸ்ட்ரைக் 2 போல் இருக்கு. அது வந்து சொலிட் சரியா, இது சொலிட், இது ஸ்ட்ரைக்ஸ், இது பிளாக் சரியா. இது இந்த போல் அந்த போல் இந்த கேம் என்னன்னு சொல்லி கேட்டு கொண்டிருக்கிறேன். சும்மா பழகிறதானே, ஃப்ரீயாக தான் இருக்கிறான். மண்டைக்கு பெருசாக எதுவுமே இல்லை. விடிய வந்துட்டு இந்த டால்ஃபின் வாட்சிங், வேல் வாட்சிங் எல்லாம் போயிட்டு இனி பின்னேறம் வரைக்கும் ஃப்ரீ தான். இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரைப்ஸை போட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு இப்போ போன ஸ்ட்ரைப்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த காய் ஓகே, எது விழுந்து உங்களை எந்த காய் போடுறீங்க? அப்போ திரும்ப நீங்கள் அதை தான் போடணும். இப்போ அதுதான் உங்களோட ஸ்ட்ரைப்ஸ் தான். இப்போ உங்களோட பால் ஃபவுல் தான். நான் எதுவும் அடிக்கலாம் தான். இல்லை, நீங்கள் வந்து சொல்லிட்டு தான் போடணும். ஏன்னா ஸ்ட்ரைப்ஸ் அவங்க சூஸ் பண்ணியாச்சு. சொல்லிட்டு தான் இது இந்த இருக்குது தனி கலர் ஃபுல்லாக சொல்லிட்டேன். கேம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. கேரம் தான் கொஞ்சம் ரூல்ஸ் இப்போ தான் பழகி கொண்டிருக்கிறோம். கேரம் மாதிரி தான். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் இந்த போல் ஷேப்பில் இருக்கிறதால கொஞ்சம் பொக்கெட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தானா. சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் கேம்ஸ் அதுகள் இதெல்லாம் விளையாடினாங்க. நல்லா இருந்தது. கொஞ்ச நாளில் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே ஓடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃப்ரெண்டையும் சந்திச்சுட்டு இங்கே நின்றுனாங்க. என்னென்ன இதுகள் இருக்குடா இங்கே? இங்கே வந்து பிளே ஸ்டேஷன் தான் PS5 PS4 இருக்கு. இங்கே மோஸ்ட் ஆஃப் PS5 தான் இருக்குது. அதுக்கு பிறகு PS4 கீழே ஸ்டேரிங் வீல் இருக்குது G29 சொல்லி. ஸோ அது மேனுவல் இயர்ஸோட அது இருக்குது. மற்ற கேம்ஸ்ன்னு சொன்னால் அது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கால இருக்குது. என்னென்ன இருக்குது எங்கள்கிட்ட வந்து நான் இப்போ மல்டிபிளேயர்ஸ் கேம் விளையாடக்கூடிய கேம் இருக்குது. ஸ்டோரி கேம்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து புக்காங், ஸ்பைடர்மேன் 2 எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வார கஸ்டமர்ஸ் ரிக்வயர் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு கேம்ஸ் நாங்கள் எடுத்து அவங்களுக்கு எடுத்து விளையாட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அதை தாண்டி பூல் டேபிள் இருக்குது. பூல் டேபிள் ஏரியாவுக்கு வந்து ஸோ பூல் டேபிள் ஏரியா நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனோட நாங்கள் ப்ளே பண்ண கொடுக்குறாங்க. இது வந்து ஃபேமிலியாக வந்து ஜாயின் பண்ணி விளையாடலாம். 4 person விளையாடலாம். பெர் பர்சனுக்கு 400 படி எடுக்கிற சார்ஜ் பண்ணுறது. ஒரு மணித்தியாலத்துக்கு நான் 400 படி தான் சார்ஜ் பண்ணுறது. ஸோ சீப் ட்ரிங்கோல சீப்பான ஒரு ப்ரைஸில். இது வந்து கேக் கட் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் செய்யலாம். சொன்னால் இப்போ அன்றைக்கு பர்த்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு வந்து கேம் விளையாட ஃப்ரீ பண்ணுவாங்க. இப்போ பர்த்டேன்னா புக் பண்ணாங்கன்னு சொன்னால் நாங்கள் செலிப்ரேஷன் ரெடி பண்ணுவோம். அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். சேம் டைம் அந்த குரூப்புக்கு நாங்கள் ஆஃபர்ஸும் கொடுக்குறது. ப்ளஸ் வந்து நாங்கள் பெவரேஜஸ் ட்ரிங்க்ஸும் நாங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வெல்கம் ட்ரிங்க்ஸ் நாங்கள் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே ஃபேமிலியாக வராங்கன்னு சொன்னால் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, மியூசிக்ஸ், அவங்கள ஒரு தனி தீமாக இதை மாற்றிக்கொண்டு அவங்க தனி ஒரு வேர்ல்டாக ப்ரைவசியாக நாங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வேண்ட மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வருது. சரி, ஸோ கேம்ஸுக்கும் அந்த மாதிரி தான். பெர் பர்சனுக்கு வந்து 400. இங்கே மேக்ஸிமம் பெர் பர்சனுக்கு வந்து 400 தான் வருது. ரைட். ட்ரிங்கோவில் இது எந்த இடம்? கட்டாயம் வாங்க.
எந்த இடம்டா? எங்கிட்ட சொன்னா திருஞான சம்பந்த ஸ்ட்ரீட் 189 திருஞான சம்பந்த ஸ்ட்ரீட். அதான் இது அட்ரஸ். சரியா? எக்ஸாக்டா சொல்ல போனா வந்து விஆர் மொபைல்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னால இருக்கு. சோனல் ஆஃபீஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கு. அபான்ஸ் ஜங்ஷன் சொன்னா ட்ரிங்கோல் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கு. அங்கே வந்து ஓஎம்ஜிங்கிற பேனர் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா தெரியும். ஓகே, கடையின் பேருக்கு என்ன மீனிங்? ஓஎம்ஜி அது என்ன சொன்னா ஒன் மோர் கேம். ரைட். கேம் விளையாட அடிக்ட் ஆகினா ஒன் மோர் கேம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். நல்லா இருந்தது. சரி, நின்றைக்கு எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்த? சூப்பர் இல்லை வந்து எட்டுனா திருவண்ணாமலை வந்து கடைசி நாள் கொண்டதுக்கு பாய்டா. பாய் சந்திப்போம். கோலடி பாய். பாய். இப்போ நாங்கள் அங்கேருந்து வலிக்கிட்டு திருப்ப மனையா வழியில் நாங்கள் ஸ்கூபா டைவிங் செஞ்சோம் தானே, அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே தான் நாங்கள் இன்றைக்கு இரவுக்கு தங்க போகிறோம். அந்த பீச் கரையோரமா. அந்த பீச்சுக்கு பேர் வந்து சாண்டி பீச். அங்கே தான் நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இங்கே வந்து வீட்டில் அண்ணாண்ட அம்மாவே இன்றைக்கு இரவுக்கு புட்டு அதெல்லாம் சமைக்கணும். கனவைக்கறியும் மற்றது பாபிக்யூவும் போட போகிறோம் மீனில். ஓகே, இப்போ நாங்கள் இந்த கடற்கரைக்கு வந்துட்டோம். நாங்கள் சாண்டி பீச் இருக்கு தானே. ஓகே, இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாருமே படுக்கணும். சரி, இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பாடு எண்ணிலேருந்து நல்ல சூப்பராக இருந்தது. கணவாய் கறி புட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வளம்ப மாதிரி கடற்கரையில் தான் படுக்க போகிறேன். நானும் புவனேஷ் அண்ணாவும் மற்றது ஜனா அண்ணாவும் அரசு அண்ணாவும் ஜெரினும் வந்து வேனுக்குள்ளே படுக்கணும். இந்த கடல் காற்றோட நித்திரம்டா சூப்பராக இருக்கும். திருகோணமலை வந்ததுலேருந்து நான் அதிகளவாக வந்து கடற்கரையில் டெண்டை போட்டுட்டு தான் படுத்து கொண்டிருக்கிறேன். நல்லா இருக்கும். காற்று வந்து கரையிலேருந்து அப்படி கடலுக்கு அடிக்கும். நான் இந்த பக்கம் டென்ட் வாசலை வந்து திறந்து விட்டுட்டு படுப்பேன். காற்று அங்கேயிருந்து அப்படியே வரும். இன்னொரு சின்ன பிரச்சனைண்டா, அந்த ரோட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்ட் லைட்டில் லைட் எரியுது. அதால் டென்ட்டுக்குமே ஃபுல்லாக லைட் வந்துட்டு. ஓகே, குட் நைட். காலை வணக்கம் மக்களே. நேரம் சரியாக 5:10. சரியாக சத்தம் கேட்டது பக்கத்தில். என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இங்கால கரைவில் இழுத்து கொண்டிருக்கணும். இதில் பாருங்க, இந்த டைமே இதில் கரைவில் இழுக்க வலிக்கணும். நல்ல நித்திர நல்ல ஒரு காத்தோட்டமாக இருந்தது. இதில் பாருங்க, சூரியன் உதிக்குது. இதில் அப்படியே கரைவில் இழுக்கணும். எவ்வளோ அழகான கடற்கரை தெரியுமா. சத்தம் எதுவுமே இல்லை. டூரிஸ்ட்டும் வந்துட்டு இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு ஹபானா செட்டை படித்த மாதிரி ஒரு ஹோட்டல் வந்துருக்கு. அங்கே தான் நிற்கணும். மற்றது நேற்று இங்கே தானே தங்கினாங்க. இன்றைக்கு விடிய பாருங்கள், எக்கச்சக்கமான ஆக்களை எங்களை ஸ்கூபா டைவிங் கூட்டிகிட்டு போனார். அந்த அண்ணா கூட்டிகிட்டு போகிறார். கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டுமே ஒரு 7-8 தடவைக்கு மேலே அவர் டைவிங் போயிட்டு வரணும். இதில் அடுத்த கிழமை வந்துட்டினோம். நேற்று வந்துட்டு உடுப்பு நாங்கள் துவச்சி காய போட்டுனாங்க. உள்ளுக்குமே இங்கேயே துவச்சி காய போட்டோம். என்ன மனசினாவும் ஜெரினும் எலும்பையில் உள்ள நித்திர கிட்டத்தட்ட 6:30 தாண்டுது. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகும். இதில் இன்றைக்கு விடிய ஜனானாக்களுக்கு கணக்கு பேர் வந்திருக்கணும். கணக்கு வெளிநாட்டு பயணிகள் டால்ஃபின் வாட்சிங் அதுக்கு போயிடும். ரைட், போகலாம்.
இதில் விடிய டீ குடிக்கிறோம். ஒரு சாப்பாடு ஒன்று வந்திருக்கு. சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து பிரசாதம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், திருக்கோணேஸ்வரர் கோயிலுன்ற பிரசாதம் வந்திருக்கு, குலசோறு மாதிரி. நல்லா இருக்குது. ஒவ்வொரு நாளும் இங்கே வருமா ஸ்கூபா டைவிங் போகிற நன்னாமல் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஆள் கோயிலுக்கு போகிறாராம், அங்கேருந்து டெய்லி வருமா. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு நேற்று உடுப்பு எல்லாமே துவைச்ச நாங்கள் எல்லா உடுப்பையும் வந்துட்டு அப்படியே பேக் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அப்படியே வெளிக்கிடுவோம். ஓகே, பாய்ண்ணா, சந்திப்பா வந்திருப்பேன். யாழ்ப்பாணம் வந்தால் சொல்லுங்க, கோலடிங்க. என்னண்ணா பாய். ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்ததாக வந்துட்டு நோர்வேயிலேருந்து எங்களுடைய வீடியோக்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் குடும்ப முறாக்கள் வந்திருக்கணும். அப்போ நாங்கள் போயிட்டு அவையை தான் நாங்கள் அடுத்ததாக சந்திக்க போகிறோம். அங்கே போயிட்டு பார்ப்போம். அதோட இன்றைக்கி கொஞ்சம் பேர் சந்திச்சுட்டு தான் நாங்கள் எங்களோட பயணத்தை வெளிக்கிட போகிறோம். அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் வர போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்புக்கு தான் நாங்கள் அடுத்ததாக பயணம் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம், திருவோணமலையில். இதை வந்துட்டு கேட்டு நீங்கள் கிணவேர் காட்ட சொல்லி. இது வந்து ஒரு காளி கோயில். அந்த காளி கோயில் அடியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இந்த பக்கம் கோபுரம் இருக்குது, இந்தியாலையுமே வந்துட்டு ஒரு கோயில் அமைப்பு இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில். இதுக்கு பின்பக்கமாக அமைஞ்சிருக்கிற அந்த கோயில் வந்துட்டு காளி கோயில். மேலையெல்லாம் இந்த சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள். அப்படியே பிள்ளையார் கோயிலுக்கு பின்பக்கமாகவே இதில் காளி கோயில் இருக்கு. இப்போ நாங்கள் இதில் போய்கொண்டிருந்தோம். நாங்கள் போய்கொண்டிருக்க இதில் போலீஸார் வந்து மறித்தவை. இதில் மறிச்சிட்டு சாதாரணமாக உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி அவை ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டுட்டு இப்போ எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இதால் வந்துட்டு ஒரு சின்ன சோதனை சாவடி மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு இந்த வாகனத்தில் நம்பர் அதெல்லாம் எழுதிக்கணும் தானே, அது சாதாரண ஒரு வளமுறை. அதான் செஞ்சு கொண்டிருக்கணும். எங்களை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இராணுவத்தினரும் போலீஸாரும் வந்து மறிச்சிருக்கணும். ஓகே, நாங்கள் இன்றைக்கி திருப்ப வந்துட்டு ட்ரிங்கோ ஸ்டார் ஹோட்டல் நாங்கள் முதல் வந்திருப்போம். அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்துட்டு நோர்வேயில் இருந்துட்டு எங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் வந்திருக்கணும். அவையை சந்திப்போம். அவை வந்து வீடியோக்கு வேறு விரும்பலை. அதால் நாங்கள் அன்றைக்கு வந்த ஃப்ரான்ஸ் அண்ணாவோட கதைச்சி சரி இப்போ நாங்கள் இங்கே இளநீ வட்டி குடிச்சு கொண்டிருக்கிறோம். எப்படி தலையில் அடி விட்டது என்னால என்ன அப்படித்தானேடா? அதானேடா? எப்படி அங்கே காய்க்கிறாங்க பார்த்தீங்களா? இது வந்து அப்படி நீங்கள் அப்படி கொஞ்ச நேரம் நாங்கள் வெளியில் போயிட்டு நான் ஜெரின் அடுத்தது புவனேஸ்வரனா நாங்களோட காய்ச்சி நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தோம். நாங்களோட செம்ம ஃபன் நல்ல ஃபன்னாக காய்ச்சி கொண்டு இருந்தோம். நாங்கள் அங்கே வாங்கிங்களா ஐஸ்கிரீம் அடிப்போம் கலைச்சு அப்படி நாங்கள் செய்வோம். ஜெரின் வடிவா சாப்பிடுவார். இந்த ஜேக்கப் ஹோட்டல் இருக்குது தானே, அதுக்கு இஞ்சாலி பக்கத்தில் பீச் இருக்குது. அந்த பீச்சை வந்து நாங்கள் அப்படியே பார்த்து நாங்கள் இதில் எங்களோட வந்தாக்கள் வந்துட்டு வடிவாக இருந்து இதில் காய்ச்சி போட்டு நாங்கள் இப்போ திருப்ப போய்கொண்டிருக்கிறோம். இஞ்சாலையும் பார்த்திங்கன்னா சின்ன பீச் சைட்டோடைய ஹபானா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துலையுமே வச்சுருக்கணும். இதில் வந்துட்டு நைட்டுக்கெல்லாம் பாருங்கள் லைட் எல்லாம் பூட்டி நல்ல வடிவாக இருக்குது. நல்ல அழகாக இருக்குது இந்த பீச். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக. இதுதான் அந்த ஃபேமஸான ஜேக்கப்ன்ற
அந்த ரிசோர்ட் இல்லை ஹோட்டல்னு சொல்லலாம். அதோட பின்பக்கம் தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் இருந்து நாங்கள். நல்லா இருக்குது, நல்ல ஒரு கடல். அங்கிள் அப்போ பின்னேரமா நம்ம டொல்ஃபின் பார்ப்போம். சரி, ஓகே ஓகே, சரி அங்கிள், ஓகே ஓகே, பாய் அங்கிள், பாய், போயிட்டு வரோம். அப்படியே முன்னுக்குமே இங்கே வந்துட்டு ஆட்கள் வந்திருக்கணும், கிணவர் வந்திருக்கணும். சரி, ஓகே. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டோம். இந்த நோர்வேலேருந்து வந்தா அவன் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் பண்ணியிருக்கணும். இந்த தூண்டில், அதாவது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தூண்டில் கிஃப்ட் பண்ணியிருக்கணும். அதுலேயே வந்து மீன் பிடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு தூண்டில் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு என்னென்ன இதில் இருக்குன்னு சொல்லி. அதோட நேற்று வந்துட்டு கேம்பிங் டென்ட், அடுத்தது வேறு என்னென்ன தந்தது, ஹெமக் வந்துட்டு தந்தவை. அப்படி கொஞ்சம் சாமான்கள் வந்து தந்தவை. நாங்கள் வந்துட்டு நேற்று கேமிங் சென்டரில் பயங்கர கேமில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததால் நாங்கள் போக முடியலை. அரசியல் தான் போனவை. இன்றைக்கு நாங்கள் அவை வந்து சந்திச்சு நாங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து ஆட்டோவில் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வரைக்கும் ஆட்டோவில் போஸ்ட்ரோக் ஆட்டோ. அது சொல்ல சும்மா சிம்பிளாக இருக்கும். வெக்கேஷனுக்கு வந்துட்டு இப்படி ஆட்டோவில் சுற்றிடுற ஆக்கள் வந்துட்டு குறைவு. அப்படியான ஆக்களை பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு ரியலாக வந்துட்டு இப்போ ரோட்டு கடையில் நிப்பாட்டி அவையோட கதைச்சு இங்கே உள்ள நிலவரங்கள் அதுகளெல்லாம் அறியக்கூடுறதுக்கு கூடிய சந்தர்ப்பமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்திருக்கணும். அவையை சந்திச்சுட்டு நாங்கள் பிறகு ஃப்ரான்ஸ்லேருந்து அன்றைக்கு வந்து சந்தித்தோமே, அவையை சந்திச்சுட்டு நாங்கள் அப்படியே திரும்ப போய் கொண்டிருக்கிறோம். இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தின நாள் வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு ரோட்டில் கண்டு சந்திச்சு கதைச்சவர். அப்போ அவர் வந்துட்டு எங்களுக்கு மதிய சாப்பாடு வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஸோ கட்டாயமாக வாங்கணும்னு நேற்றையிலேருந்து கோல் பண்ணினபடி, அதால் நாங்கள் அவையின் வீட்டை போக போகிறோம். அங்கே தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு மீன் பாருங்களேன் கயன். நீங்கள் மீன் பிடிக்க போகிறீங்களா? கட்டாயம் ஒரு மீன் பிடிக்கிறேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ரைட் ரைட் ரைட். மீன் பிடிக்காரனா மாறுறேன். டொல்ஃபின் எல்லாம் மாட்டோமா இதில்? முதல்ல ஒரு மீனை பிடிப்போம், அதுக்கு பிறகு டொல்ஃபின் மட்டும் தான் பார்ப்போம். இதில் சைட் பண்ணி பாருங்க, என்ன. சரி, ஓகே. நாங்கள் இப்போ அந்த அண்ணாட்ட வந்துட்டோம். 2 நாளாக தொடர்ந்து கோல் அடித்து கொண்டு இருந்தவர் கட்டாயம் வந்து சந்திங்கன்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ மேலே வந்திருக்கிறோம். பிறகு இடங்களை சுற்றி காட்டுறேன். சாப்பாடு வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி பிரியாணி வேணுமா கஜன்? பிரியாணி எனக்கு லெக் பீஸ். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்போ அண்ணாண்ட வீட்டில் வந்துட்டு பாருங்க, ஒரு கட்டில் வந்து மோடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அந்த இடத்தை சிக்கனமாக பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே அது வந்து சில்லு பூட்டி இருக்குது. ஸோ அது வந்து இப்படி இழுத்து விட்டால் இங்கே இப்படி வரும். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சோலரில் இதண்டக்கூடிய மாதிரி சின்னனா மோட்டர் இருக்குது. இதுக்கு வைக்க வேலை செய்யுது, இங்கே எடுக்க ஓப் ஆகுது. பின்னுக்கு மோட்டர் இருக்குது. இது வந்துட்டு இப்படி தண்ணியை பம்ப் பண்ணி சின்னனா வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி வரும். சத்தம் கட்டதில்ல. மேலே வந்து வீட்டுக்கு மேலே வந்துட்டு ஆட்கள் தங்கக்கூடிய மாதிரி வசதி செஞ்சு வச்சுருக்கிறார். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். எக்கச்சக்கமான அவரே ஜோச்சு கணக்க விஷயங்களை பார்த்து செய்து வச்சுருக்கிறார். இஞ்சால பாருங்க, சின்னனா ஒரு தோட்டம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கார். ஆனால் இது இப்படியா இருக்குன்னு சொல்லி பாருங்கள், இப்படி இருக்குது. இதில் ஒரு ஊஞ்சல் வச்சு மேலே வந்துட்டு வடிவான தாவரங்கள். இதில் ஃபுல்லாகவே இவ்வளோ தாவரங்கள். பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் லேசப்பட்ட விஷயம் இல்லை இதெல்லாம் செய்கிறது. இஞ்சாலையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த பக்கத்தால் ஏறி வந்தாங்க. நல்லா அழகாக இருக்குது. இப்போவுமே அதை வந்துட்டு இன்னும் எப்படி செய்யலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு தான் இருக்கிறார். நல்லா இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. ஓ, இரவில் வந்துட்டு இது ஃபுல்லாகவே சோலரில் லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கார். வடிவாக இருக்குமா. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட், இதில் போகிறது எல்லாமே லைட். உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கட்டில், அதே நேரத்தில் வந்துட்டு இந்த கேர்டனுக்களால் மூடி இருந்தது. மூடி இருக்க லைட் நல்ல வடிவாக இருந்தது. இதில் இடையே நியூன் லைட் எல்லாம் போட்டு வடிவாக செஞ்சு வச்சுருக்கார். இதெல்லாம் வோல் ஸ்டிக்கர்ஸால் வடிவாக ஒட்டி நீட்டாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக அவராகவே ஜோதிச்சு செஞ்சுருக்கார். அப்போ அது ஒரு ஹாட் வாட்டர், அது சின்ன இருக்கக்கூடியது. ரைட். நாங்கள் 50,000-60,000 போகாமல் இதை வந்து நாங்கள் ஒரு 6,500 ரூபாய்க்கு. இதை நான் கவனிக்கல. இதில் பாருங்க, வாஷ்ரூமுக்குள்ளே ஒரு சின்னனா ஹாட் வாட்டர் வரக்கூடிய மாதிரியான ஒரு செட் ஆகும். அதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். காலமண்ணா அடுத்தது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதால 1 இயர்கிட்ட முடிஞ்சு. ஏன்னா டெக்கரேஷனுக்கு தான் கூடுதலாக
இந்த கார்டன் நல்லா இருக்குது. கார்டன் மேலே அதுவும் மொட்டை மாடியில் செய்கிறது இப்படி கார்டன் எல்லாம் சாத்தியம் இல்லை, பயங்கர கஷ்டம். கொஞ்சமாக செய்து எடுத்துருக்கோம். அந்த கார்டன் வந்து அந்த ஊஞ்சல் எல்லாம் நல்லா அழகா இருக்கணும். ஒரு மனசு வர்றவர் வந்து தன்னை மனசு ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கணும். அப்ப அவங்களுக்காக ஏற்ற மாதிரி நாங்க சரி ஓகே. நாங்கள் மேலே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இதில் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். ஒரு அண்ணா வந்திருக்கார், கொஞ்சம் நேரம் கதைச்சு நாங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். கணக்க விஷயங்கள் சொன்னவர், இந்த திருவோணமலை மற்றது இந்த டைவிங் ஸ்பாட்டுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னவர். இந்த சுனாமி வந்த டைம் எல்லாம் இந்த இடத்துக்கு பாதிப்பு எதுவுமே வேற இல்லையா? ஏன்னா அந்த திருக்கோணேஸ்வர கோயில் அந்த மலை இருக்குத்தானே, அந்த மலை வந்து அந்த 3 மலைகளால் சூழப்பட்டது. கன்னியா அந்த பக்கமெல்லாம் பயங்கர இடம் வச்சேனே. கிண்ணியா கிண்ணியா வந்து பாதிப்பாங்க. இந்த நகரப்பகுதியில் ஒன்றும் அவ்வளோ பாதிப்பு. ரைட். மற்றது கோயில் ஏதோ ஒன்று கும்பாபிஷேகம். அப்போ எங்கள்ட வேனை பார்த்துட்டு மேலே வந்துட்டு சந்திச்சு காய்ச்ச கோயிலையும் வந்துட்டு அப்படியே காட்டுறேன். கோயில் எப்போ என்ன கும்பாபிஷேகம்? செப்டம்பர் 14. செப்டம்பர் 14. ரைட். அடுத்தா போயிட்டு அப்படி கோயிலையும் பார்ப்போம். திருகோணமலையில் வந்து பார்த்திங்கன்னா உலகமய யுத்தம் அந்த டைமில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜப்பானால் குண்டு போடப்பட்டிருக்கு. இது பெருசாக கிணவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு அதில் ஒரு சிமெட்ரி ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் இறந்த ஆக்கள்ன்ற அவைன்ற பேர்கள் எல்லாமே பதிஞ்சு வச்சுருக்கேன். அது இப்போ வரைக்குமே பிரிட்டிஷ் நிதி உதவியில் தான் அது இயங்குதுன்னு என்ன. மற்றது இந்த ஜிஎம்எல்ஏன்னு சொன்னீங்களா, அது என்ன மாதிரி? அது வந்துட்டு அவை இந்த காலத்தில் இருந்ததா? எல்லாமே கொலசு கோயிலுக்கு இருக்கிற பங்களா, ஜிஏ பங்களா என்று அது எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தாங்க. ஜிஏ பங்களா அது வந்து மலையில் எப்படி போகிற மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்காக. மற்றது அதுக்கு இருந்த அந்த அவையின் உடல்கள் எல்லாம் இப்போ கிட்டடியில் தான் அப்புறப்படுத்தின மாதிரிலாம் அண்ணா சொல்கிறார். கணக்கு விஷயங்கள் இருக்குது, நாங்கள்லாம் இது தேடி பார்க்கணும். பார்க்கலாம் இதை பற்றி சில விஷயங்கள் கேட்க நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த உலகமய யுத்தத்தில் பாருங்க, எங்கேயோ இருக்கிற இலங்கைக்கு வந்துட்டு என் குண்டு போடணும். ஸோ அவர் குண்டு வந்துட்டு தவறி விழுந்தன்ற மாதிரியும் சொல்கிறேன். இல்லை, அந்த நாங்கள் பீச்சில் குளிக்கிற இடத்துல ரொக்கு இருக்குல்ல, ரொக்கு பக்கத்தில் 2 சைடுக்கு நடுவில் ஒரு குண்டு இருந்தது. மற்ற நேவியில் ஷிப் இருந்தது. அது அந்த ஹிஸ்ட்ரியில இருக்கு. ஃபோன் பண்ணி பார்த்துட்டு கடைசி அப்படியே ஃப்ளைட்டோட தானே அந்த கப்பலை வெடிக்க வைக்கிறதுக்கு பொம் பண்ணி விளையல, அப்போ ஃப்ளைட்டோட சேர்த்து வந்து புகை கொடுக்க சொல்றாங்க. ஓ இல்லை, இந்த கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெடிக்க வச்சு அந்த கப்பல் இருக்குன்னு இறந்து போயிட்டு அப்படியே வச்சிருக்காங்க. ரைட். பார்த்தீங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. மற்றது இதில் பக்கத்தில் கோயில் கும்பாபிஷேகம், அங்கே தான் இப்போ காட்ட போய்க்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 90, 87 அந்த பிரச்சனை டைம் எல்லாம் எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு மெரி பண்ணியிருக்கணும். இப்போ நாங்கள் ஸ்கூபா டைவிங் போன ஜெனா அண்ட் அம்மா எல்லாம் யாழ்ப்பாணம் தான். ஸோ அண்ணா வந்துட்டு யாழ்ப்பாணம், அப்படி எக்கச்சக்கமான ஆட்கள் வந்துட்டு இங்கே குடியேறி இருக்கணும். இதான் வந்துட்டு அந்த கோயில். என்ன பேர் என்ன கோயில்ட? திருகோணமலை அருள்மிகு கருமாரி அம்மன் ஆலயம் சிறப்பாக நடக்கிறது. ரைட். அந்த திருவிழாக்கு நவராத்திரி தான் பெருசாக நடக்குது. அதில் வந்து பழைய காலத்தில் செய்கிறபடியாக இதாக இருக்கும். மால் போட்டு, அதாவது கும்பம் வச்சு 10 நாள் மால் போடுறாலும் இந்த கும்பத்து மால் வந்து. ரைட். இந்த பேர் வந்ததுக்கு ஓகே. உள்ளுக்கு வந்து கோயில் வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. செப்டம்பர் 7 சொன்னீங்களா? 14. செப்டம்பர் 14. நோட்டீஸ் ஒன்று அடிக்கலை இன்னைக்கு. கோயில் வேலைகள் நடக்குது ஃபுல்லாக, நல்லா இருக்குது. இதுதான் பழைய அது பழைய முறைப்படி நடக்குது. இதில் பழைய முறைப்படியே இந்த கப்பு கிணறு அந்த அப்படி சொல்லிடணும். அவையா ஐயர் இல்லாமல் அந்த வாயை கட்டி. ஓகே. தமிழ் முறையில் ஓகே. இப்போ அங்கே கதிர்காமத்துல எல்லாம் இந்த வாயை கட்டி. கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சல்லியிலையும் அதே மாதிரி தான். சல்லியம்மன் கோயிலும் அதே மாதிரி. பாலம்பட்டாரும் அதே மாதிரி தான். கும்பதிமாலும் அதே மாதிரி. ரைட். அதனால பக்கத்தில் பேச்சியம்மன் கோயில் வந்துட்டு அவங்களும் அப்போ இந்தியாவில் வந்துட்டு ஐயர் பூசை செய்கிறோம். அதனால ஐயர் பூசை செய்வார். 2 முறையும் இருக்குது. நவராத்திரி காலத்தில் இது இந்த முறையும் இருக்குது. ஓகே. விழா காலங்களில் இந்த ஐயர்
வச்சு பிரிஞ்சிட்டு. இது வந்து 1834 கட்டப்பட்டிருக்கு. ஒரு அண்ணா வந்து ஒரு புது விஷயம்னு சொல்கிறார், எனக்கு புதுசாக இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணா. அந்த கடவுளோட இதை வந்துட்டு இங்கே வச்சிருப்பீனுமா? இல்லை, சாமி வந்து முதல்ல இவங்க மாட்டு வண்டியில் வரும்போது ஓகே ரோட்டில் இருந்து ஒரு பொம்பளை கட்ட என்னையும் கூட்டிகிட்டு போங்கள் என்னண்டா, இன்னத்துக்கு இந்த நேரம் நிற்கிறேன்டா. இப்போ சரி என்று வேற இவங்க வந்தோடனே இவங்க சொன்னாங்க எங்களை வீடு வந்துட்டு போந்தேன். இல்லை நானும் உங்களோட வாரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து முதல் விட்ட ரூமை தான் ரைட் விட்டுட்டு இவன் சொன்னவே இருங்கன்னு சொல்லி அந்த நேரம் லைட் இல்லைங்க விளக்க பற்ற வச்சுட்டு தேத்தண்ணி போட்டுட்டு வாரேன்னு சொல்லி அந்த வந்த நேரம் திருப்பி வந்து பார்க்க ஆள் இல்லை. சந்தன குச்சி சாம்பிராணி வாசம் வந்து இவங்க தேடினாங்க, பொம்பளை பிள்ளை தானே. அதுக்கு பிறகு அந்த சிதம்பரம் வந்து அங்கே கூட்டம் 7 தலைமுறைக்கு அவள் குரு வந்து சொன்னேன், நான் அப்படி அம்மாள் வந்திருக்கேன். என்ன அவள் வந்தனால அந்த நவராத்திரி முதலாவது நாள். ஓகே அவள் சொன்னேன் என்னை இங்கே வச்சு இந்த 10 நாள் வழங்கி செய்யணும். அப்போ மற்ற திருவிழா டைமில் தான் இங்கே வந்துட்டு எடுத்து கொண்டாந்து வச்சு சிலை எடுத்து வைப்பீங்க. இது பிற 11 நாள் இங்கே கொண்டாந்து திருப்ப இங்கே வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த சிலை இருக்குது. தெய்வமா? பொக்ஸால் எப்படி மூடி. ரைட்டு. அங்கேருந்து வெளிக்கிட்டு தீபன் என்னான்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் அண்ணா முதல் போயிட்டு நாங்கள் சந்திச்சிருந்தோம். நாங்கள் அப்போ இன்றைக்கு அங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். தங்கிட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பயணத்தை நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி ஆரம்பிக்க போகிறோம். எக்கச்சக்கமான நாட்கள் வந்துட்டு நாங்கள் திருவோணமலையில் இருக்க இப்போ மட்டக்களப்பு வருவீங்கன்னு சொல்லி கணவர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. நாளைக்கு நாங்கள் வந்துட்டு திருவோணமலையிலேருந்து பயணத்தை ஆரம்பிச்சுட்டு மட்டக்களப்பில் வாழைச்சேனை என்ற இடத்துல தான் நாங்கள் தங்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் எங்கே வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் ஸ்டோரி போடுவோம். அதோட எங்களோட வேலை வந்து பார்க்கலாம், எங்களோட சேர்ந்து சமைக்கலாம், அப்படியான விஷயங்கள்லாம் செய்யலாம். குறிப்பாக வந்துட்டு நாங்கள் எங்களுடைய வேனில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு திருப்ப வந்து ஸ்டார்டிங் ஓட்டுற பிரச்சனை. இப்போ அதை வந்துட்டு நாளைக்கு சரி செஞ்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட பயணம் நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்த எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.